ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸில் இருக்க இது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் ஷார்ட்கட்டோட பார்ப்போம். ஓகே, இப்போ பயோட்டிக்னா என்ன சொல்கிறாங்க? உயிரற்றவை சொல்கிறாங்க. அதாவது இப்போ பயோட்டிக்னா உயிருள்ளவை, பயோட்டிக்னா உயிரற்றவை. ஓகேவா? இப்போ இந்த ஏன்னா வச்சுக்கோங்க எதிர்சொல் மாதிரி மேக்ஸிமம் தமிழில் எப்படி இந்த அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி எதிர்சொல் வரும். இப்போ அபோரிஜினல்னு வச்சுக்கோங்க. அபோரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சொல்கிறாங்க. பழங்குடியினர் எப்படி இருப்பாங்க? பார்க்க அப்படியே ஒரிஜினலாகவே இருப்பாங்க. அவங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பழங்குடியினர் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனாக நிர்வாகம். அதேமாதிரி அடாப்டேஷன் வந்து பார்த்தோன்னா மகவிருப்பு. இப்போ வந்து பார்த்தோன்னா அடாப்ட் பண்ணி மேக்ஸிமம் நம்ம பசங்களை எடுப்பாங்கள்ல, மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்தோன்னா மகள் தான் வேணும்ட்டு இப்போ எடுக்கிறாங்க. மகவேற்பு. ஓகே, அப்படி நான் வச்சுக்கலாம். ஆன்டிக்யூட்டி வந்து பார்த்தா பழங்கால பொருட்கள். இது எப்படி நான் வச்சுன்னு வச்சுக்கேன். சில பேர் தெரியும். இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாமே நிறைய பேருக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் இப்போ தமிழ் மீடியம் படித்தவங்கலாம் சில வார்த்தை வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஆன்டிக்யூட்டின்னு வச்சுக்கேன். இப்போ ஆன்டினா பழமையானது நமக்கு தெரியும், பழங்கால பொருட்கள் அப்படி எடுத்துடலாம். ஆனால் இப்போ ஆன்டிக்யூட்டி ஷார்ட்கட் வந்து வச்சுக்கேன். இப்போ என்ன தான் ஆன்டி வந்து க்யூட்டியாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு பழங்கால பொருட்கள் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி நான் வச்சுக்கலாம். ஆர்கியாலஜினா தான் தொல்லியல் தெரியும். ஆர்கிடெக்சர்னா கட்டடக்கலை. ஆர்கிடெக்ட்னா கட்டட கலைஞர். அசட்டிசியம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ ஆஸ்டிசியம்னு வச்சுக்கேன். இப்போ அசெட்னா அசெட் எடுத்துக்கலாம். இப்போ அசெட்னா சொத்து நமக்கு தெரியும். ஓகேவா? சொத்தெல்லாமே விற்றுட்டு தான் விட்டுட்டு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், துறவரம் போயிடுவோம். ஓகேவா? அப்படி நான் வச்சுக்கலாம். இதேமாதிரி ஆட்டோபயோகிராஃபி வந்து பார்த்தோன்னா சுயசரிதம் தெரியும். பக்தி மூமெண்ட்னா பக்தி இயக்கம். பயோடைவர்சிட்டினா பல்லுயிரினம். பயோட்டிக்னா உயிருள்ள. ஓகே, பாண்டுனா பந்தம். இப்போ எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இல்லை என் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு பாண்டு இருக்கும் அப்படி சொல்லுவாங்களே, பாண்டுனா பந்தம். ஓகே, அதுமாதிரி காவல்ரின்னு வச்சுங்க. கேவல்ரினா காவல். இப்போ காவல்னா இருக்கீங்க. இப்போ காவல்னு வச்சுங்க, இதில் குதிரையில் தான் என்ன பண்ணுவாங்க, காவல்லாம் அந்த காலத்துலாம் பார்ப்பாங்க. குதிரையில் வந்து காவல் பார்ப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. கேவ் டெம்பிள்னால் குகை கோயில் நமக்கு தெரியும். ஓகே, சிமெண்ட்னா கல்லறை. அதாவது ஒரு கலரை கட்டுறது நமக்கு என்ன சிமெண்ட்லாம் தேவை. ஓகேவா? அதேமாரி சாரியாட்ரின்னு சொல்கிறாங்க. தேர்ப்படை சொல்கிறாங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம்? இப்போ ஒரு தேர் ஊரில் ஈத்துட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த தேர் மேலே சாமி இருக்கும். ஓகேவா? இது மேலே ஒரு சேர் மாதிரி வச்சு தான் மேலே வச்சுட்ருப்பாங்க. நான் வச்சுக்கலாம். ஒரு மரப்பறவை மேலே இருக்கும், சேர் மாதிரி இருக்கும். அப்போ சாரியாட்ரினா தேர். ஓகேவா? நான் தேருன்னு கூட நான் வச்சுங்க. ஓகே, சீஃப் ஸ்டெயின்ஸ்னு வச்சுங்க, குறுநில மன்னர்கள். இப்போ சீஃப் ஸ்டெயின்ஸ்னால் வந்து இந்த குறுநில மன்னர்கள் வந்து பார்த்தோன்னா அவனுங்க ஃபுல்லாகவே ஸ்டெயின் பண்ணி தான் வாழ்வாங்க. ஓகேங்களா? டெய்லியும் ஒரு மன்னனை அடித்து தான் வாழ்வாங்க. நான் வச்சுக்கலாம். இல்லை சீப் ஸ்டெயின்ஸ்னால் குறுநில மன்னர்கள் வேறு எப்படி நான் வச்சுக்கலாம். இல்லை குறுநில மன்னர்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருப்பாங்க. நான் வச்சுக்கேன். இப்போ பெரிய மன்னரெல்லாம் கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க. இப்போ குறுநில மன்னர்லாம் சீப்பாக இருப்பாங்க. இப்படி நான் வச்சுக்கலாம். குரோனாலஜி, இது வந்து காலவரிசை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாமே குரோனாலஜி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இங்கிலீஷில் படித்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது காலவரிசைப்படுத்துக. இது கூட எப்படி நான் வச்சுக்கலாம், குரோனாலஜினா இப்போ குரோனா காக்கா நான் வச்சுக்கலாம். காலங்காலமாக என்ன பண்ணும், காக்கா வந்து குரோ வந்து நம்ம வீட்டுக்கு வசலை வந்துட்டு தான் இருக்கும். நான் வச்சுக்கலாம். சிவிலைசேஷனாக நாகரிகம். ஓகே, கான்டெம்பரரி சமகாலத்தில் தான் இருப்பாங்க. ஓகேவா? டெம்பரரியாக இருப்பாங்க, சமகாலத்தில் தான் இருப்பாங்க. ஓகேவா? இந்த கல்ச்சர்னால் பண்பாடு. கஸ்டம்ஸ்னால் பழக்க வழக்கம். கஸ்டம்கிட்ட நம்ம எப்படி பழகணும், நம்ம பழக்க வழக்கம் தான் என்ன பண்ணணும், கஸ்டமர் அடிக்கடி ரெகுலராக கடைக்கு வருவாங்க. ஓகே, அதேமாதிரி டிடாக்மெண்ட் லெவல்னால் பட்டற்ற நிலை. டிடாக்மெண்ட். இப்போது இந்த டேக் இருக்கா, இப்போ பட்டற்ற நிலை நமக்கு டக்குன்னு ஆகும். இப்போ திடீர்னு நல்லா இருப்போம், திடீர்னு டக்குன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பட்டற்ற நிலைக்கு போய்டும். ஸோ டிடாக்மெண்ட்னா பட்டற்ற நிலை. ஓகே, அதேமாதிரி டைவர்சிட்டினா பன்முகத்தன்மை. இப்போ டைவர்சிட்டி இருக்கா, அந்த டைவர்சிட்டி எப்படி நம்ம வச்சுருக்கேன். இப்போ டிரைவரு சிட்டியில் ஒரு பன்முகத்தன்மையாக தான் இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து ஆஷாக பேசுவாங்க, ஒரு ஆள் நல்லா பேசுவாங்க, ஒரு ஆள் வந்து அதிகமாக காசு வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ டைவர்சிட்டியில் பன்முகத்தன்மையாக இருப்பாங்க. நான் வச்சுக்கலாம். டாக்குமெண்ட்னா ஆவணம். எக்காலஜினா சுற்றுப்புறவியல். ஓகே, இது நமக்கு தெரியும். இது சயின்ஸில் படிச்சு சுற்றுச்சூழலாம் வச்சுக்கலாம். இல்லை எக்காலஜினா ஓகே சுற்றுப்புறவியல். இது உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சுக்கும். அடுத்து போகலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிபேண்டனா யானைப்படை. எம்பையர்னா பேரரசு. ஓகே, எனோர்மோஸ்னு வச்சுங்க. எனோர்மோஸ்னால் அளப்பரியது. இப்போ எப்படி நான் வச்சுக்கலாம், எனோர்மோஸ்னால் என்னோட மவுஸு. ஓகேவா? என்னோட மவுஸு கொஞ்சம் ஊரில் வந்து அளப்பரியது அப்படி கூட நாங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படி இல்லை, அந்த மவுஸ் இருக்குல்ல, அந்த மவுஸ் தான் எலி என்ன பண்ணும், அங்கேயும் இங்கேயும் அளப்பறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ எப்படி வேணால் நான் வச்சுக்கலாம். எபிக்ஸ்னால் காப்பியங்கள் தெரியும். எபிகிராஃபினா கல்வெட்டில் நமக்கு தெரிஞ்சது தான். எத்தனிக்னா குழு. எத்தனை குழு இருக்குது அப்படின்ற கேட்குற மாதிரி. எத்தனிக்னா குழு, இனக்குழு. எத்தனை குழு இருக்குது, 2 குழு தாங்க, ஒன்று ஆணு பெண்ணுங்க. எத்தனிக்னா இனக்குழு. ஓகே, எத்தனிக் மியூசியம்னா இன அருங்காட்சியகம். மியூசியம்னா என்னது நமக்கு தெரியும், அருங்காட்சியகம். ஓகே, ஃபியூடல் சிஸ்டம்னா நிலமானி சொல்கிறாங்க. ஃபியூனா எல்லாருக்கும் இப்போ நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபியூ நிலம் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. அப்போ நிலமானி. ஓகே, ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தா நுண்கலைகள். ஃப்ளெக்சிபிலிட்டினா நெகிழ்வுத்தன்மை சொல்கிறாங்க. ஓகேவா? அதேமாதிரி ஃப்ரான்ச்சைஸ்னால் வாக்குரிமை. இது எப்படி நான் வச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ ஃப்ரான்ஸுக்கு போனால்
இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கவங்க வாக்கு தான் போடுவாங்க. அப்படி கூட நான் வச்சுக்கலாம். இல்லைனா எனக்கு நீ வாக்கு போட்டேன்னா நான் உனக்கு ஃப்ரான்ச்சைஸ்னால் நான் வச்சு தருவேன். அதை வச்சு நீ பச்சிக்கோ. இப்போ ஃப்ரான்ச்சைஸ்னால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் டீ கடை அந்த மாதிரி சொல்கிறான். ஓகே, ஜீனாலஜினால் நமக்கு தெரியும். ஜீன்னா மரபியல் தெரியும். அதேமாதிரி க்ரீன் கான்ஸ்டன்ட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை மாறா தாவரங்கள்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட்னால் மாறாமல் இருக்கும், தெரிஞ்சது தான். ஹார்மோனி நல்லிணக்கணும். ஹார்மோனி வாசித்தாலே எப்படி இருக்கும்? ஒரு நல்லிணக்கமாக இருக்கும். நல்லா இதமாக அது கேட்கலாம் ஹார்மோனியம். அதேமாதிரி ஹியூமன் என்வரன்மெண்ட்னா மனித சூழல். ஹியூமனிட்டினா மனித நேயம். ஐகானோகிராஃபி வந்து பார்த்தோன்னா ஐகானோகிராஃபினா படிமையை சொல்கிறாங்க. ஐகான் இது எப்படி நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஐகான்னா படிமம்னு வந்து ஸ்கூல் புக்கில் சின்ன புக்கில் படிச்சிருப்போம். ஐகான்னா படிமம்ட்டு. இல்லைனா வச்சுக்கோங்களேன், இது ஐகான்னா வச்சுக்கோங்க. ஃபோனில் வந்து ஐகான் இருக்குது தெரியுமா? சின்னதாக வந்து இருக்கும் பாருங்கள், ஃபோனை ஓப்பன் பண்ணல, அதுதான் ஐகானு. அந்த படிமைன்னு சொல்லுவாங்க. நம்ம இமிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடியேற்றம். இமிக்ரேஷன் இப்போ இமிக்ரேஷன்னா கிரேஸ்ன்னு நாம் வச்சுக்கலாம். இப்போ கிரேஸ்னால் நம்ம கிரேஸ் நாட்டுக்கு குடியேற்றம் வரும். இமிக்ரேஷன் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். ஓகேவா? இம்பெரியலிசம்னா பெருசு. இம்பெரியலிசம்னா பெருசு நாம் வச்சோம். பெருசுனா என்ன பண்ணுவோம்? ஏகாதிபத்தியம் சொல்லுவாங்களா? இம்பெரியலிசம்னா பெருசு, நம்ம ஏகாதிபத்தியம். இண்டிவிஜுவலிட்டினா தனி மனித கடமை. ஓகே, இன்ஸ்கிரிப்ஷனாக கல்வெட்டு உங்களுக்கு தெரியும். இன்டர்ரெக்னம் வந்து பார்த்தா இன்டர்னா இடை. ஓகே, இடையாட்சி காலம், அவ்வளோதான் முடிஞ்சு. லீகேசி வந்து பார்த்தா மர உரிமை. லீகேசி இது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்க. லீகேசினா மரபுரிமை. லீகல். லாஜிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்கவியல். ஓகேவா? லாஜிக்கல் என்ன சொல்கிறாங்க? தர்க்க நம்ம தெரிஞ்சு தான். லாஜிக்கல் ரீசனிங் பார்ப்போம், தர்க்கவியல். ஓகே, மனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி, இதுவும் சின்ன புக்கில் படிச்சிருவீங்க. ஓகே, மெடிடேஷனாக தியானம். மினியேச்சர்னா மினினா சிறிய உருவம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ மோனராட்சினா முடியாச்சு சொல்கிறாங்க. மோனராட்சினா மன்னராட்சினா பார்த்தீங்கன்னா மன்னராட்சினா முடியாச்சு தானே. மாடஸ்ட்லினா தன்னடகம். என்ன தான் மாடலாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? நம்ம தன்னடகமாக இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஓகே, மோனோஸ்டெரிசிஸ்னா வச்சுக்கேன். இப்போ மோனோஸ்டெரிசிஸ்னால் மோனா வந்து மடம் வச்சுருக்கு நான் வச்சுக்கலாம். இல்லைனா மோனோஸ்டெரிசிஸ்னால் ஸ்டெரிசிஸ் அங்கே இங்கேயும் திரிஞ்சிட்ருக்கு மோனோ. அப்புறம் என்ன பண்ண? வீடு இல்லாமல் மடத்துக்கு தான் வந்துருச்சு அப்படின்னு நான் வச்சுக்கேன். இப்போ மோனோனா அது மோனா, இது மோனோனா ஒன்று. நம்ம இதில் படிச்சிருப்போம்ல, மோனோனா ஒன்றுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ மோனோ தீசியம்னாலே அந்த கடவுளை கொடுக்குறது தான். ஓகேவா? ஓகே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் கிளைமேட் டிசீஸ் சொல்கிறாங்க. நேச்சுரல் கிளைமேட் டிசீஸ்னால் இயற்கை பேரழிவுகள். கிளைமேட் டிசீஸ் இது பார்த்துங்க. நேச்சுரலாக இயற்கை, கிளைமேட்டிஸ்னால் பேரழிவுகள். நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கை வளங்கள், இது தெரிஞ்சது. நான் வயலன்ஸ்னால் அகிம்சை. ஓகே, நியூமிஸ்மேஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்பர் இருக்கா? நம்பர்னால் நாணயவியல். ஓகேவா? நாணயம் சொல்லுவாங்க. நம்பர்னால் நாணயம். மேட்டிக்ஸ்னால் வியல். ஓகே, நம்பர்னு 1 2 போட்டிருக்கோம் அந்த நாணயத்தில். என்ன வச்சுக்கலாம்? ஆப்டிமிசம்னா நன்னம்பிக்கை. ஆப்டிமிசம். இப்போ நமக்கு ஆப்டிமிசம் எப்படின்னா வச்சுக்கலாம், இப்போ நமக்கு யாருன்னா ஆப்படிக்க வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அப்படி நன்னம்பிக்கையாக தான் இருக்கணும். ஆப்டிமிசம் பண்ணாலும் ஆப்படிக்க வந்தாலும் நன்னம்பிக்கையாக தான் இருக்கணும். ஓகேவா? ஒரிஜின்னா தோற்றம். ஆர்ஜின். ஓகேவா? ஆர்ஜின் சொல்கிறாங்க. ஆர்ஜின்னா தோற்றம். ஆர்ஜின். இப்போ எதனா ஒரு வட்டம் போடணும்னா அந்த ஆர்ஜினில் இருந்தால் நம்ம போடணும்னு சொல்லுவாங்களே, அங்கே ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம் ஆர்ஜின். ஓகே, ஆர்னமெண்ட்ஸ்னால் ஆபரணம். ஆரணம் அது பாருங்கள், ஓர்னமெண்ட்ஸ் இருக்கா? ஆரணம் நான் வச்சுங்க. ஆரணம். பேசஸ்னால் கணவாய். இப்போ கணவாயில் தான் என்ன பண்ணணும்? நீர்லாம் பாஸ் ஆகும். அப்போ பேசஸ்னால் கணவாய் சொல்கிறாங்க. பாசஸ். ஃபிலோசஃபினா தத்துவம், நமக்கு தெரியும். சைக்காலஜிக்கல்னால் உடற்செயலியல். சைக்காலஜிக்கல்னால் உடற்செயலியல். இதுவும் படித்து எடுக்கலாம். பில்கிரிமேஜ் இது வந்து நம்ம 12th புக்கில் கூட படிச்சிருப்போம். இந்த ஒரு லெசனில் புனித பயணம். ஓகேவா? பில்கிரிமேஜ் எடுத்துடலாம். பாலித்தீசியம் 12th தமிழில் படிச்சிருப்போம். அது பில்கிரிமேஜ். பாலித்தீசியம்னா பல கடவுள் கோட்பாடு. பாலினா பல. ஓகேவா? தீசியம்னாலே கடவுள் தான். ஓகேவா? அதுமாதிரி பிராணாயாமம்னு வச்சுக்கினா உயிர் மூச்சு கட்டுப்படுத்துதல். பிராணாயாமம்னா இப்போ யோகா பண்ணுவாங்க பாருங்கள், இந்த பிராணாயாமம் பண்ணுறோம் அது பண்ணுறோம் சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி அதேமாதிரி சைக்காலஜிக்கல்னால் உளவியல் தொடர்பான. உளவியல் தொடர்பான. ஃபிசியாலஜிக்கலுங்க மேலே பார்த்தது. ஃபிசியாலஜிக்கல்னால் ஃபிசிக்கல், ஃபிசிக்கலாக நம்ம உடம்பெல்லாம் வச்சுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கெல்லாம் உங்களுக்கு. ரெஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிப்பு. ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். ரீஇன்கார்னேஷன்னா மறுபிரிவு. இது பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரீஇன்கார்னேஷன் இது எப்படி நான் வச்சுருக்கேன்? நான் மறுபிரிவு எடுக்கும்போது நான் ரீஇன்னா மறுபிரிவு, திரும்பி நான் வரும்போது கேர்னேஷன், நான் கார்லாம் நான் வச்சுருந்து தான் வருவேன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரிலீஜியஸ் பிரின்சிபல்னால் சமய கோட்பாடுன்னு சொல்லலாம். ஓகே, ரெசனன்ஸ்னால் மறுமலர்ச்சி. ரீஃபார்மிஸ்ட்னால் சமூக சீர்திருத்தவாதி. இதெல்லாம் ஏன் வேகமாக போனால் இது எல்லாருக்கும் ஸ்கூல் புக்கில் சின்ன புக்கில் படிச்சிருப்பீங்க. படிக்காத நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக தான் போவோம். ரிச்சுவல்னால் சடங்குகள். அங்கேருந்து ரைட்னு பார்த்துருப்போம். ரைட்ரா சடங்கு வச்சிட்டாங்களா, அது மாதிரி ரிச்சுவல். ரிச்சுவல் எல்லாமே சடங்குகள் தான்.
சாக்ரிஃபைஸ்னா தியாகம். ஓகே. செயின்னா மகான், சால்வேஷன்னா வீடு பேர். சால்வேஷன். இப்போ வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கோம். சால்வேஷன்னா வீடு பேர். சானிட்டினா நல்லறிவு. சானிட்டி. இப்போ இந்த சானிட்டின்னா வச்சுக்கேன், இப்போ கொரோனாக்கு டைமில் நமக்கு வந்து பார்த்தோன்னா சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். சானிடைசர் அது ஒரு நல்ல அறிவு அப்படின்னு சொன்னால் நல்ல அறிவு நான் போச்சு. சானிட்டினா நல்ல அறிவு. ஓகே. அதேமாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சட்டினா சதி தான், வேறு ஒன்றும் இல்லை. சதி தான் உடன்கட்டையர். ஸ்கல்ப்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோம், சின்ன புக்கில். சிற்பம். செக்குலர்னா மத சார்பற்ற. ஓகே. சிக்லிலோகிராஃபி முத்திரியல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியல. சிக்லிலோகிராஃபினா ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். சிக்லிலோகிராஃபி. இந்த சிகின்னு மட்டும் இருக்க பார்த்தா சிகி, அந்த சிகியை ஸ்விக்கி ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஸ்விக்கியில் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு அந்த முத்திரைலாம் இருக்கும்ல. இப்போ ஸ்விக்கினா ஒரு ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் ஒரு முத்திரை இருக்கும், சாப்பாடு முத்திரை. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கை கிராப்னா ஸ்கைனா வானவியல் கட்டடக்கலை. ஸ்கை கிராப்பர்ஸ். ஓகே. சோஷியல் டியூட்டினா சமூக கடமை. ஓகே. சோல்னா ஆன்மா. ஓகே, தெரியும் உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவலிட்டினா ஆன்மீகம். ஸ்ப்ரெட்னா பரவல். சூப்பர்ஸ்டிஷன்னா மூடநம்பிக்கை. சூப்பர்ஸ்டிஷன் இப்போ ஓரளவுக்கு இப்போ நம்ம சில கோயிலில் தீ மதிப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நாக்கில் வேல் குத்துறது அதெல்லாம் கூட ஓகே. சில ஊரில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த புல்டோசர் மேலே ஏறி சதையில் எல்லாமே ஓட்டை போட்டு தொங்க விட்டு ஒரு மாதிரி இப்படியே ஆடுறாங்க ஒரு மாதிரி. அது அவங்களோட அது இதுதான். இருந்தாலும் கீழே இருக்கவங்களாம் சூப்பர்னு சொல்லுவாங்கள்ல, மூடநம்பிக்கையாக இருந்தாலும் சிலவங்க சூப்பர் சொல்கிறாங்க அப்படி கூட நான் வச்சுக்கலாம். அது அவங்களோட விருப்பம். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு 5 எலமெண்ட்ஸ்னால் பஞ்சபூதங்கள். ஓகே. 5 சென்ஸ்னால் ஐம்புலன்கள் வச்சிடலாம். தெரப்பிஸ்ட்டுன்னு வச்சுங்க, நோய் நீக்கும். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த தெரப்பி சொல்கிறாங்க பாருங்கள், நோய் நீக்கும். அங்கெல்லாம் போனாலே நான் நோய் சரியாடும். தெரப்பிஸ்டிக். ஓகே. டாலரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை. டாலரன்ஸ். இப்போ வந்து டாலரன்ஸ் டாய்லெட் நான் வச்சோம். டாய்லெட்டுக்கு போனால் என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மை. சில டாய்லெட் க்ளீனாக இருக்காது, பஸ் ஸ்டாண்ட் சைட்லாம். ஸோ அதனால் சகிப்புத்தன்மை தான் இருக்கணும். டோப்போகிராஃபின்னு நில அமைவியல் சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ டாப்லேருந்து பார்த்தா நம்ம நிலம் அமைப்புனா நமக்கு அப்படியே தெரியும். டாப்லேருந்து பார்த்தா டோப்போகிராஃபி தான் வச்சுக்கலாமா. டூரிசம்னா சுற்றுலாவியல். ஓகே. ட்ரெஷர்னா கருவூலம், நமக்கு தெரிஞ்சது தான். யூனிவர்ஸ்னால் பிரபஞ்சம். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்னா ஓகே. வெஸ்டர்னானது மேலை நாடு நாகரிகம். சிவிலைசேஷனாக நாகரிகம் தான். வெஸ்டர்னா மேற்கு மேலை நாடு, அவ்வளோதான். வெதர்னா காலநிலை தெரிஞ்சிடும். வெஸ்டர்ன் தாட்ஸ்னால் மேற்கத்திய சிந்தனைகள். இந்த வெஸ்டர்னாலே மேலே மேற்கு, அவ்வளோதான். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம். ஓகே. விஸ்டம்னா ஞானம். இது நமக்கு தெரிஞ்சதான். விஸ்டம் அகாடமிக் ஒன்றும் இருக்குது. இப்போ விஸ்டம்னா என்ன பொருள், ஞானம். அதேமாதிரி வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா உலக சமய மாநாடு சொல்கிறாங்க. ஒர்க்ஷிப்னா வழிபாடு. இங்கேவா. இப்போ நம்ம ஒர்க்குக்கு பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சாமியை வழிபட்டு தான் போவோம். ஓகே. வெஸ்டர்ன் எஜுகேஷனாக மேற்கத்திய கல்வி, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோன்னா 12th எத்திக்ஸில் நம்ம கலைச்சொற்கள் பார்த்தோம். ஓகேவா. இப்போ கலைச்சொற்கள் எல்லாமே சில பேர் ஒரு 14 தொகுதி இன்னும் நிறையா படிக்கிறாங்க. இப்போது 10 கொஷின் தான் வருது. 10 கொஷின் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் கவர் பண்ணணும். 4 இல்லை 5 கொஷின் கன்ஃபார்ம் பண்ணலாம். 4, அதாவது ஸ்கூலில் இருக்க 6th to 12th வரை இருக்க எல்லா கலைச்சொற்களும் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ சயின்ஸ்னு வச்சிங்கன்னா சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இல்லை ஜாகிரஃபி கொடுத்துருக்காங்க. 6th to 12th வரை ஜாகிரஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அது முடித்தாலே போதும். ப்ளஸ் இது கேட்டாலுமே நம்ம ஒரு 4 to 5 கொஷின்ஸ் போடலாம், சாலிடாக போடலாம். மிச்சம் அந்த 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படியும் கெஸ் பண்ணி ஒரு 2 கொஷின் மேக்ஸ் தான் போடலாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு 2 கொஷின் கெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. 2 to 3 இதுக்காக நம்ம வந்து 14 தொகுதியும் படிக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. அது சப்போஸ் சிலபஸ் மாற்றினா ரொம்ப நல்லது. சிலபஸ் மாற்றாத வரையும் நம்ம படிச்சுதான் ஒரு வழியே கிடையாது. நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. மாறிச்சுனா ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் மாறுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அடுத்த கட்டத்தை படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.